இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேப்சூல் ட்ரைனிங் எதை பத்தி அப்படின்னா 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட டார்கெட்டட் ப்ராடக்ட் லங் பத்தி தான். ஸோ 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் லங் அப்படின்னு சொல்லும்போது ப்ரீத்திங் அப்படின்றது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் அந்த லங் எப்படி நமக்கு ஓவரால் இம்யூன் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி லங்கோட சில ஃபன் ஃபேக்ட்ஸ். லங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து லங் மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை வந்து நம்ம பாடி ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும். நம்ம இல்லை லங்ஸ் அப்படின்றது டைரெக்டாகவே என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஆக்சிஜனை நம்ம பாடிக்கு கிடைக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம பாடியில் எல்லா செல்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்றது கிடைச்சா மட்டும்தான் அதால் நெக்ஸ்ட் மெட்டபாலிசத்தையே மூவ் பண்ண முடியும். அந்த ஆக்சிஜன் அப்படின்னும் போது நம்மளோட என்விரான்மெண்ட்டில் வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருக்காது, அது கூட கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், அதர் அன்னெசரி கேஸஸுமே இருக்கும். பட் ஆனால் நம்ம எல்லாத்தையுமே தான் இன்ஹேல் பண்ணுறோம். நம்ம லங்கு தான் அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ப்ராசஸ் மூலமாக ஆக்சிஜனை மட்டும் உள்ளே தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை பாடியிலேருந்து வெளியில் அனுப்புறது. ஸோ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு லங் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அப்போ லங் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கோ ஓவரால் நம்மளோட மெட்டபாலிக் ப்ராசஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம செல்லுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆக்சிஜன் கவுண்ட் கிடைக்கும், செல் சீக்கிரமாக ரெஜுனேட் பண்ணிக்கவும் முடியும். லங்கோட சப்போர்ட் அப்படின்றது வெறும் அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பொருளை ஸ்மெல் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஃபாரின் பார்ட்டிக்கல் ஏதாவது உங்கள் பாடிக்குள்ளார என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் சிஸ்டத்தை வந்து அலர்ட் பண்ணி உடனே ஸ்னீஸ் பண்ண காஃப் பண்ணுறதுக்கு இதெல்லாமே பண்ண வைக்கிறதுமே நம்மளோட லங்கில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் தான். அண்ட் அப்போது நம்ம லங் எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லங்கை பொறுத்த வரைக்கும் லங் அப்படின்னா வந்து நம்மளோட இன்டேக்கோட மட்டும் ரிலேட் ஆகக்கூடியது, நம்மளோட என்விரான்மெண்ட்டோட நிறைய ரிலேட் ஆகக்கூடியது. உங்களோட சுற்றி இருக்கிற ஏர் எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியர் நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட லங்கோட ஹெல்த்துமே நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்கும். மெயினாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஹோம் என்விரான்மெண்ட் தான் இதோட மெயின் ஃபேக்டர். ஏன் அப்படின்னா நம்ம அதிகமான நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நம்மளோட வீட்டில் தான் இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு கண்டாமினேட்டட் இருக்கோ இல்லைனா வந்து டஸ்ட் மெட்டீரியல்ஸ் டெபாசிட் இருக்கோ அது உங்களோட லங் ஹெல்த்தை கண்டிப்பாக வந்து சப்ரஸ் பண்ணும். சிலதெல்லாம் நம்மளால கண்ணால் பார்க்கவே முடியாது, பட் ஸ்டில் இட் கேன் பி என்டர் இன் டு த நம்மளோட லங்ஸ் வழியாக உள்ளே போகிறதுக்கு நோஸ் வழியாக நம்மளோட லங்கை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அது மட்டும் கிடையாது, கிளீனிங்காக நம்ம யூஸ் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸ் இல்லைனா வந்து ஏர் பியூரிஃபையர்ஸாக இருக்கட்டும் இதுவுமே நம்மளோட லங்கை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. சில கெமிக்கல்ஸ் இட் கேன் ஈஸிலி ட்ரிகர்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட ஏர் குவாலிட்டி நம்ம வீட்டையும் சரி நம்ம இருக்கிற சிட்டிஸ்லேயும் சரி அதை பொறுத்துமே நம்மளோட லங் ஹெல்த் மாடிஃபிகேஷன் ஆகும். நம்ம ஸ்மோக் பண்ணாலும் சரி இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணாலுமே லங்கோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அண்ட் லங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், நம்ம பாடியில் கிட்னிக்கும் லிவருக்கும் அடுத்தபடியாக டீடாக்சிஃபிகேஷன் ரோல் அதிகமாக பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் தான். ஏன்னா தேவையில்லாத வேஸ்ட்டை வெளியில் அனுப்புறது தான் கிட்னியோட வேலையும் லிவரோட வேலையும். லிவர் வந்து அம்மோனியா வேஸ்ட்னா அதை கன்வெர்ட் பண்ணி யூரியாவாக மாற்றி கொடுக்கும். கிட்னி அதே மாதிரி அந்த யூரியாவையும் மற்ற மெட்டபாலிக் வேஸ்ட்டையும் வெளியில் தரும். ஸோ அப்படியே அது டீடாக்சிஃபிகேஷன் ரோல் பண்ணுதுன்னா லங்ஸ் வந்து அதே மாதிரி உங்கள் பாடியில் வந்து ஆக்சிஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுன்ற ஒரு வேஸ்ட் பாடி கிரியேட் பண்ணும், அதை வெளியில் தள்ளுறது வந்து லங்ஸ் தான் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் லங்ஸுக்கும் இம்யூன் சிஸ்டத்துக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் உண்டு. எப்படி லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் லங்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு, சரி லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரியே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் நம்மளோட லங்ஸ்க்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் உண்டு. எப்படி அப்படின்னா லங் வந்து இம்யூன் ரியாக்டர்னு சொல்கிறோம். ஃபாரின் பார்ட்டிக்கல் உள்ளே வந்துச்சுன்னா உடனே அங்கே இருக்க செல்ஸு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இது வந்து ஃபாரின் பார்ட்டிக்கல், இது டஸ்ட் மெட்டீரியல், இது நமக்கு தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு ஒன்று அதை வெளியில் தள்ளும், இல்லை அங்கேயே ஒரு மியூக்கஸ் செக்ரீஷன் பண்ணி அங்கேயே ஃபில்டர் பண்ணி பிடிச்சி வச்சுக்கும், நம்ம பாடிக்குள்ளார அலோவ் பண்ணாது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட லங்ஸ் நம்மளோட நோஸ்லேருந்து உள்ளே வர பாத்வேல சீலியான்ற ஒரு செல்ஸ் இருக்கும், மேலே பார்க்கறதுக்கு ப்ரஷ் பார்டர்ஸ் மாதிரி இருக்கும், ப்ரஷ் மாதிரி இருக்கும். இது வந்து ஒன்லி கேஸ் மட்டும்தான் உள்ளே பார்த்து தள்ளிக்கிட்டே இருக்கும். பட் எப்பயாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் உள்ளே வந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனே நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டத்தை நம்ம பிரெயினுக்கு நோட் பண்ணி ஒரு அலர்ட் பண்ணி டக்கு நம்ம ஸ்னீஸ் பண்ண வைக்கும். ஸோ வெளியில் தள்ள வைக்கிறது. இல்லையா மியூக்கஸ் செக்ரேஷன் அதிகமாக்கி அந்த மியூக்கஸ் செக்ரேஷனை வந்து ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டி மாதிரி மாற்றி உள்ளே போக விடாமல் பார்த்துக்கும். ஸோ இதுவுமே டீடாக்சிஃபிகேஷன் ரூலோட சொல்லலாம், அதே மாதிரி இம்யூன் சப்போர்ட்டுக்கும் சொல்லலாம். அண்ட் அப்போ 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் லங் என்ன பண்ணுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். நம்மளோட ஓவரால் லங்கோட ஹெல்த்தை ரெஜுனேட் பண்ணுறதுக்கும் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன், அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கம்ப்ளீட்டாக நோஸ்லேருந்து ஆரம்பித்து டில் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லங் ஆல்வியோலை வரைக்குமே எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற வரைக்குமே இது நம்மளோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும்.
இதில் மெயினாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் நிறையா சொல்லியிருக்கோம். அடிஷ்னல் இது நம்மளோட செல்ஸில் வந்து என்ன மாதிரி த்ரெட்டனிங் மெட்டீரியல் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அது எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்குன்றதுக்கான ஒரு எஜுகேஷனையும் நம்ம செல்லுக்கு டீச் பண்ணும். அதுலேருந்து வந்த ப்ராடக்ட் தான் நம்மளோட லங் அப்படின்னு சொல்கிறது. அப்போ 4-leaf transfer factor லங்கோட மெயின் ஃபீச்சர்ஸும் பெனிஃபிட்ஸும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லங் டீடாக்ஸ் வந்து ஒரு காம்பினேஷன் நிறைய மெட்டீரியல் வந்து பிளெண்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இது ஓவரால் சப்போர்ட் என்ன அப்படின்னா ஓவரால் நம்மளோட லங்கை வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி பவர் அப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தேவையில்லாத ஏர் பொல்யூஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேருந்து வெளியில் தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடக்ஷனோ வந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மூலமாக நடக்கிற இம்யூன் ஃபங்க்ஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். இதில் ஆட் பண்ணியிருக்க சில மெட்டீரியல்ஸ் வந்து அடாப்டோஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் மாதிரியே சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஹெல்த்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அது ஸ்மோக்கர்ஸாக இருந்தாலும் சரி நான் ஸ்மோக்கர்ஸாக இருந்தாலும் சரி அவங்களோட ஆன்டிஆக்சிடென்ட் ஃபங்க்ஷன் அதிகமாகும். பட் அவங்களோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏர் பொல்யூஷன்னால நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற அது குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல நடக்கிற டாக்ஸின் ப்ரொடக்ஷனை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனை ஓவரால் ப்ரொமோட் பண்ணும். நம்மளோட லங் ஹெல்த்து அதுவும் லங்கோட எபிதீலியல் டிஷ்யூஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஏர்வே ப்ரொடெக்ஷன்ஸ் அதாவது நம்மளோட நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது நம்ம போகிற வழியில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷன் நடக்குது இல்லை டேமேஜஸ் நடக்குது இல்லை அந்த செல் வந்து ஏதாவது ஒரு வகையில் சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். டேமேஜஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணும். இதான் நம்ம 4-leaf transfer factor லங்கோட மெயின் ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகே, இந்த ப்ராடக்ட் மெயினாக வந்து நம்ம 4-leaf transfer factorோட ஒரு மெயினான நியூ ப்ராடக்ட்னு சொல்லலாம். அண்ட் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இதில் இருக்க கீ இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4-leaf transfer factor ஃபார்முலா அப்படின்னு சொல்கிற மெயின் அதாவது ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா இதில் இருக்குது. அது இல்லாமல் விட்டமின் சி அண்ட் ஜின்செங்னு சொல்லக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஆன்டிஆக்சிடென்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி தான் ஜின்செங்குமே இது நம்மளோட ரெஸ்பிரேட்டரி இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பில்பெரியும் சிட்ரஸ் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்மே ஆட் பண்ணியிருக்கிறது. இதுவுமே வந்து இது கூட ஆன்டிஆக்சிடென்ட்மே ஆட் பண்ணியிருக்கிறதுனால பொல்யூஷன்னால உள்ளுக்குள்ளார ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரெஸ் லெவல் அதனால ரியாக்ட் ஆகக்கூடிய ஆக்சிடேட்டிவ் மெட்டீரியல்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பிளாக் கியூமின் சீட் எக்ஸ்ட்ராக்டும் அடிஷ்னல் விட்டமின்ஸும் ஆட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளோட பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண இருக்கிற பாத்வேஸை வந்து கிளியர் பண்ணி டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் இவி லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சிலருக்குலாம் வந்து அடிக்கடி வந்து மியூக்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அடிக்கடி காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சளி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ க்ரானிக் ஏதாச்சும் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கும் பிரீத் இன் பிரீத் அவுட்டை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் காஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இவி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். அடிஷ்னலாக தைம் அண்ட் N-acetyl L-cysteine சொல்லக்கூடிய மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்குது. ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது நம்மளோட லங்ஸ்குள்ளார வருது, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை முன்னாடியே பெனிட்ரேட் ஆகிற மாதிரி அதை கிளியர் பண்ணுறதுக்கும் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஃபாஸ்டர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அபவுட் பொல்யூஷன்ஸ் பற்றி. அதுலேயுமே குறிப்பாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் லங் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்ற ஸ்டடி இதில் பண்ணியிருக்கிறது. நம்மளோட பொல்யூஷன் வந்து PM 2.5 ஓகே அந்த ரேஞ்சில் இருக்குன்னா நம்மளோட காற்றுல நம்ம கண்ணுக்கே தெரியாத மைன்யூட் ரொம்ப குட்டியான துகள்கள் வந்து இருக்கும். அதை நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது அது கண்டிப்பாக லங்ஸ்குள்ளார போகும், நம்மளோட செல்லுக்குள்ளாரையும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி போச்சு அப்படின்னா செல்லுக்கு வந்து அது த்ரெட்டனிங் மெட்டீரியல் மாதிரி தான். அதனால நம்ம செல்லில் ஏதாவது ஒரு வகையான த்ரெட்டனிங் மெட்டீரியல்னால டேமேஜ் நடக்கிறதுக்கோ இல்லை வந்து வேறு வகையான வேதியியல் பொருள் ஃபார்ம் ஆகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. அது நம்ம செல்லை இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் பண்ணும். ஸோ அப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் லங் ஃபார்ம்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் செல்லில் ஃபார்ம் ஆகுது, தேவையில்லாத வேதியியல் பொருள் உருவாகியிருக்கு அப்படின்னா அதை வந்து ஜென்ரலி இட் வில் பி ரெடியூஸ். அதனால் நம்ம செல் டேமேஜ் ஆகிறதையோ செல்லோட லைஃப் ஸ்பேனில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதையோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளமேஷன் வரத்துக்கு முன்னாடியே அதை வந்து சப்சிடைஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். இந்த ஜேர்னல் வந்து ஆல்ரெடி சைனா ஜேர்னல் ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில்.
அண்ட் அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து லங்ஸை வந்து பூஸ்ட் பண்ணணும், லங்கோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா பவர் அப் பண்ணணும் அப்படின்னா சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு திங் லங்கை பவர் அப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து வெறும் சப்ளிமெண்ட் மட்டும் எனஃப் கிடையாது, ஃபுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது. நமக்கு அடிஷ்னல் சில ஆக்டிவிட்டீஸுமே மேண்டேட்ரி. என்னென்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அதாவது கார்டியோ என்டியூரன்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டும் லங்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ண நம்மளோட லங் ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அப்போ டெய்லி கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ், ஒரு நாளைக்கு மினிமம் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங்கோ இல்லைனா ஏதாச்சும் பிரிஸ்க் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுறது, பிராணாயாமாவே ப்ராப்பர் போஸ்டரில் மெயின்டைன் பண்ணுறதுமே இதுவுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக லங் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட லங் கெப்பாசிட்டியுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது ஒரு வகையில் பண்ணலாம். இன்னொன்று ஜென்ரல் எக்ஸசைஸ் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் ஏஜ்டு பீப்புளுக்குலாம் வந்து லோக்கோமோஷன் ப்ராப்ளம், மூமெண்ட்லாம் அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்றப்ப ப்ளோ பண்ணி பழகிறது வந்து ரொம்பவே நல்லது. பலூனை வந்து ப்ளோ பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது லங்கோட கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போது இன்னொரு ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திங் வந்து பிராணாயாமா பண்ணுறது, டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது. நிறையா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் டெக்னிக்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஜென்ரலாக நல்ல ஒரு காம் என்விரான்மெண்ட்டில் ஒன்று உட்காந்துக்கலாம், இல்லை லை டவுன் பொசிஷனில் இருந்துக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 25 to 30 டைம்ஸ் நல்ல டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு 3 செட்ஸ் பண்ணுறது வந்துட்டு நல்லாவே லங்கோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். எப்போவுமே ப்ரீத் இன் பண்ணும்போது பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது மவுத் வழியாக நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட முடியும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்று நம்மளோட ஹோம் என்விரான்மெண்ட்டை வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கணும், எஸ்பெஷலி டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறது, ஓப்பன் அண்ட் விண்டோஸ் வைக்கிறது, வீட்டுக்குள்ளார ஏதாச்சும் ஏர் பியூரிஃபைங் பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறது, இல்லை ஏர் பியூரிஃபையர் மெஷின்ஸ் வச்சுக்கிறது, இது எல்லாமே நம்மளோட என்விரான்மெண்ட் வீட்டுக்குள்ளார இருக்கிற கிளென்லினஸ்ஸை எஸ்பெஷலி ஏரோட குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ நம்ம எப்படி இதை எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை கேப்சூல்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் லங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 3 கேப்சூல்ஸ் எடுத்துக்கணும். எப்போவுமே எந்த வித சப்ளிமெண்ட்ரி மெடிசன்ஸ் எடுத்தாலுமே வித் ஃபுட்டோட தான் சேர்த்து எடுக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மீல்ஸ் முடிச்சோடனே வித்தின் ½ an hour டைமில் நம்ம இந்த கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம், வித் 240 ml to 250 ml ஆஃப் வாட்டரோட சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதான் நம்ம 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் லங்கு சப்ளிமெண்ட்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.